ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் வீக்லி ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது லைவ் எப்படின்னா வீக்லி வந்து 3 to 4 days லைவ் போடுவோம். 1 hour லைவ். அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். சரி, இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது முன்னாடி முதல்ல கிரக நிலைகளை பார்த்துப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கிர பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சியாக தான் இருக்கிறார். ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதுன வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடுவில் வக்ரம் ஆவார். ஸோ நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, சரிங்களா? அதே மாதிரி 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். ஆல்ரெடி செவ்வாய் கேது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, அதேமாதிரி ராகு கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும். சும்மா அந்த சூரியன் மாறுவார், அவ்வளோ மட்டும்தான், சரிங்களா? சரி, இந்த மாதத்துக்கான பலன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம். ஆடிப்பெருக்குன்னா ஆடி பெருகும்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க, கயிறு மாற்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர், அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்கு அன்னைக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும்போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம். அசல் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்யலாம், ரொம்ப விசேஷம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள், திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க. அதாவது இந்த வரலட்சுமி விரதம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம். ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் பூணூர் மாற்றுவாங்க. எல்லாரும் பூணூர் போடுவாங்க. புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்றைக்கி நடக்கும். முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது. வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க. அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை, வேதங்களும் படிக்கலாம், ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம், ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம், சரிங்களா? அது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஆவணி அவிட்டம் அன்றைக்கி. 15ஆம் தேதி எல்லாருக்குமே சரி சுதந்திர தினம். நம்ம இந்தியா சுதந்திரமான தினம். ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரமானது. ஸோ அந்த நாள் வருது. ஸோ உலகெங்கும் உள்ள நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும். மாதம் அஷ்டமி வரும். அதில் அந்த கோகுலாஷ்டமி என்ன சிறப்புனா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லாரும் நிறைய பேர் நிறைய கோவில்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்படி வரிசையாக பண்டிகைகளாக வரும். இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம். விநாயகர் சதுர்த்தி முத வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில். ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு பிறந்த நாள். ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால். ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும். கீழே ஹைப்புன்னு வரும், அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சியில் நம்பர் 1 டாப்பில் இருக்கிறது துலாம் ராசி, ரிஷப ராசி. அதில் இன்னும் சூப்பர் யாருக்குன்னா துலாம் ராசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, போன மாதமே வந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருந்தாருன்னு சொல்லியிருந்தா. இப்போ இந்த மாதமும் அப்படி தான் இருக்கிறார். இந்த மாதமும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. இருந்தாலும் அது வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். 8ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல இடம் கிடையாது. அசுபமான இடம்.
மறைவு ஸ்தானம் சொல்கிறோம். அது முக்கியமாக சுக்கிரனுக்கு 8 மறைவு, சுக்கிரனுக்கு 3, 8 ரெண்டுமே மறைவு. ஆனால் பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க சுக்கிரன் 8ல் இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. சரியா? சரி, அதெல்லாம் ஜாதகத்தில் போகும்போது டீட்டெயிலாக சொல்லலாம். இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு ஆட்சி பெற்றிருக்கும் போது வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர் சந்தைக்கு போய் வியாபாரத்துக்கு போவாங்க. ஒரு சில வியாபாரிகள்லாம் இன்னைக்கு இந்த ஊர் சந்தைனா இங்கே இருப்பாங்க, அடுத்த ஊர் சந்தைக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த ஊருக்கு அடுத்த நாள் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க. அது மாதிரி இது மாதிரி பயணத்தில் தொழில் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா உங்கள் ராசினால மறைஞ்சிட்டார், ஆனால் ஆட்சி பெற்றிருக்கிறார். மறைஞ்சு ஆட்சி பெற்றிருக்கிறாருன்னா என்ன, ரவுண்டிங்லேயே இருக்கணும், ஒரு இடத்துல உட்கார முடியாது. அப்படி ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, இந்த மாதிரி ரவுண்டிங்கில் அதிகமான அலைச்சலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கலெக்ஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி வேலை இருக்கிறவங்க, வெளிநாட்டு வெளியூரில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஆளுகளுக்குலாம் இந்த மாதம் யோகம். அது ஒன்று. இது இல்லாமல் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர் யோகம் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். பணமரம் ஸ்தானம்ல 2, 8 உண்டு. அப்போ 8ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிநாதன் எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தில் பண வரவு வரும், திடீர் யோகத்தில் பண வரவு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதத்தில். சரி, அது இல்லாமல் வந்து இந்த வீட்டு அதிபதி யார் உங்களுக்கு? செவ்வாய். 7ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ 2, 7 கூடிய செவ்வாய், தனகாரன், மனைவி காரகன், கணவர்காரகன், பார்ட்னர்ஷிப் சொல்லக்கூடிய செவ்வாய், தனகாரனும் செவ்வாய், அவரும் உங்களுக்கு அந்த இடத்தையும் பார்க்குறாரு. செவ்வாயும் 4ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதனும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்த்து ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானத்துக்கு பஞ்சமே இல்லை. அப்போ இந்த மாதம் வருமானத்துக்கு கஷ்டப்பட வேணாம், வருமானம் நல்லா வரப்போகுது. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். காரணம் ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கனால, மறைஞ்சு ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் நல்லா இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி தான் பார்ட்னர், அவரே திரும்ப 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, அப்போ பார்ட்னர் மூலமா இன்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். மனைவியாக கூட இருக்கலாம், கணவனாக இருந்தால் மனைவியாக இருக்கலாம், மனைவியாக இருந்தால் கணவனாக இருக்கலாம். சில பேர் வந்து மனைவி மூலியமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி சூப்பர்வைசர் மாதிரி இருந்துட்டு மெயின் அந்த சைனிங் அத்தாரிட்டி இது மாதிரி எல்லா பெட்டியில் உட்காந்துருக்குது, இதெல்லாம் வந்து மனைவியை உட்கார வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பர். ஏன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அப்போ மனைவி மூலயமா பார்ட்னர்ஷிப் மூலயமா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வருமானம் வரப்போகுது. இது ஒரு யோகமான விஷயம் இந்த மாசத்துல. அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார், அது ஒரு யோகம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னு என்ன, குடும்பம் அமையப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானத்தை குடும்பாதிபதியை பார்க்க போறாரு. உங்க ராசிநாதனும் பார்க்கிறாரு. சுக்கிரன், பொதுவாகவே சுக்கிரன் கலத்திரக்காரகன். அப்ப நிறைய பேருக்கு இந்த மாசத்துல திருமணம் ஆக போகுது. திருமணமாக நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தம் ஆகுதுன்னா சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க பார்த்தீங்களா, பொண்ணு பையன் வீடு பேசி முடிக்கிறது, அது நடக்கும் இந்த மாசத்துல. அப்ப திருமணத்துக்கு எந்த தடையும் கிடையாது, திருமணம் நடக்கும். புது வரவு உண்டு. புது வரவுனா குழந்தை பாக்கியம் உண்டு. ராசியையும் குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்த உங்க 2ஆம் வீட்டு அதிபதியும் பார்க்குறாரு, ராசிநாதனும் பார்க்குறாரு. அப்ப 2ஆம் இடம் வந்து வலுப்பெறுது, 5ஆம் இடம் வலுப்பெறுது. இந்த இடத்த செவ்வாயும் வேற பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக குழந்தை உண்டு, புது வரவு உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சரி, 2ஆம் இடத்தை 2ஆம் அதிபதி பார்க்குறாரு, ராசியை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை ராசிநாதனும் பார்க்குறாரு, செவ்வாயும் அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வலு சேர்க்கிறாங்க, 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் வலு சேருது. அப்போனா என்ன அர்த்தம், புது வரவு புத்திரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்க போகுது. அடுத்து உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி குரு, 6ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசியையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சுய முயற்சினால வெற்றிகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் தான் சுய முயற்சி, தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், இது எல்லாத்தையும் சொல்கிறது 3ஆம் இடம் தான். சுய முயற்சியை சொல்கிறது 3ஆம் இடம் தான். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சு அது ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அது சக்ஸஸ் ஆக போகுது. அதனால் ராசிநாதனும் வேற உங்களுக்கு நல்லா இருக்கிறார், ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் குரு பார்க்கும்போது, 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சுய முயற்சி என்ன வேணா இருக்கலாம், எந்த முயற்சி வேணா இருக்கலாம். ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடு கட்டுற முயற்சியாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணுற முயற்சியாக இருக்கலாம். எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொடர்புகள் விரிவடையும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி ஒரு 10 பேர் தான் தெரியுதுன்னா இப்போ ஒரு 100 பேர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி உங்கள் தொடர்புகள் விரிவடையும், நல்ல தொடர்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல ராகு வந்து குருவே வேற பார்க்குறாரு 5ஆம் இடத்தை. அப்போ குழந்தைங்கனால ஒரு நல்ல முன்னேற்றம். இப்போ துலாம் ராசிக்காரங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகும். சில வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் குழந்தைங்கனால பெருமை கிடைக்கும், அதாவது குழந்தைங்கனால புகழ் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்கனால உங்களுக்கு புகழ் கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகிற யோகங்கள்.
4, 5 கூடிய சனி 6ல் போய் இருக்கிறாரு, 4ஆம் அதிபதி போய் 6ல் போய் இருக்கிறாரு அப்படின்னா இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக சனி 6ல் இருக்கலாம். சனி 6ல் இருந்தால் அது வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கோர்ட்டு கேஸில் ஏதாவது வம்பு வழக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுங்களேன், அந்த கேஸில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம், அங்கேயே சனியே இருக்கிறாரு. அப்போ சனி 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எதிரி இருந்தாங்கன்னா அந்த எதிரியெல்லாம் மறைஞ்சிருவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்ததுன்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த மாதத்தில். இது இல்லாமல் இந்த சனி பவனுங்க 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசிநாதனையும் வேறு பார்க்குறாரு. துலாம் ராசிக்கெல்லாம் சனி நம்பரும் யோகக்காரன். யோகக்காரன் ராசிநாதனை பார்க்கும்போது யோகங்கள் இன்னமும் அதிகப்படுத்தி தான் கொடுப்பார். சரி, அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய், 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ 7ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா மனைவி மூலியம் லாபம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மனைவி மூலியமாக நல்ல இன்கம் வரப்போகுது அப்படின்னு. இப்போ 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஆல்ரெடி யாருக்காவது மேரேஜ் நடந்து ஏதாவது சின்ன வருத்தம் ஆகி ஒரு டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி போய் 11ஆம் இடம் ஆசை அபிலாசை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். அது இல்லாமல் இங்கே சூரியன் வேற வந்துருவார். ஸோ இப்போ 2ஆம் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், நல்லா இருக்கட்டும் 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு 9 கூடிய புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் யார்? உங்களுக்கு 12 கூடியவர் அவர் தான். அப்போ இந்த மாதத்தில் அப்பா மூலியமாக ஒரு யோகம் உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்கும், அப்பாவுக்கு வருமானம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல புதன், உங்களுக்கு 10ஆம் இடம், அப்போ தொழில் ஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் வருமானத்தை கொடுக்குற இடம், அப்போ வருமானத்தை குறிக்கிற இடம். அப்போ வந்து அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்கும், அப்பாவுக்கு வருமானம் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்பாவோட லைனும் கிளியர். சரி, இப்போ 11ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் தான் எங்களுக்கு. ஏன்னா இது வந்து லாபஸ்தானம்னு சொல்றது, ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் சொல்றது, வெற்றி ஸ்தானம் கூட. அப்போ செவ்வாய் சூரியன் கேது 3 பேர் இருக்கும்போது உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க், நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த துலாம் ராசி ரிஷப ராசி இவங்க 2 பேர் தான் இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க் வருவாங்க. ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் 3 கிரகம் சூப்பர் அந்த இடம். ஏன்னா செவ்வாய் சூரியன் கேது 3மே ஆளுமை கிரகம். அப்போ 3 ஆளுமை கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இதெல்லாம் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ராசிநாதன் 8க்கு போயிட்டாரா, இப்போ 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா? 8ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன ஆகும், ராசிநாதன் தான் என்ன ஆகும், சின்ன சின்ன கையில் காலில் அடிபடுறது, தேவையில்லாத இடத்துல வம்பு வழக்கை எடுத்துகிட்டு வந்துடுறது. அதாவது 8ஆம் இடம்னா அசுபமான இடம். அப்போ சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபத்துகள் நான் வண்டியில் போகும்போது காலில் அடிச்சுக்கிட்டேன், கையில் சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வெள்ளி பொருட்கள் கவனம், வெள்ளி பொருட்களை தொலைச்சிருவோம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன்னா வெள்ளிக்கு அதிபதி, அவர் கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்கிற பொருட்களில் கவனமாக வச்சுக்கணும். இது இல்லாமல் அது வந்து 8ஆம் இடம்ங்கிறது மர்மஸ்தானம், அடிவேறு மர்மஸ்தான பகுதியில் கவனமாக இருக்கணும். ஏதாவது தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சனி வேற பார்க்குறார். எப்பவுமே சனி பார்க்குற இடம் கெடும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யோக காரணம் தான் இருந்தாலும் ஒரு பாதிப்பை கொடுப்பார். அப்போ சுக்கிரனையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மர்மஸ்தான பகுதிகளில், அடிவேற்ற பகுதிகளில். வயசானவங்களாக இருந்தால் சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு பாதிப்புகள் எதுவும் கிடையாது. நல்லா வரப்போகிறீங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க நல்லா வரப்போகிறீங்க. இந்த 1 வருஷத்துக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்க போகுது. அதனால் கவனப்பட வேணாம். நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு 17ஆம் தேதி 18ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ அந்த சந்திராஷ்டம நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமான என்ன, மதி ஒழுங்காக வேலை செய்யாதுன்னு அர்த்தம். மதி வேலை செய்யாதுன்னா என்ன, நம்ம தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறோம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் அதிகமாக வச்சுப்போம், தேவையில்லாமல் சண்டை போட்டுருவோம், கையில் காலில் விழுகிற அடிபடுறது, பணத்தை எங்கேயா தொலைச்சிடுறது, இதெல்லாம் சந்திராஷ்டமத்தில் நடக்கும். ஸோ அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துவாங்க. மற்றபடி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ நம்ம 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் நல்லா லைவ் போடுவோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.